கிச்சனில் ஒரு தொக்கு தான் செய்ய போகிறோம். அது என்ன தொக்குனாக்கா வெங்காயமும் கொத்தமல்லி தலையும் வச்சு ஒரு தொக்கு. அது 15 நாள்னாலும் கெடாது, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கஞ்சிக்கு பழைய சொத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி தோசை ஒரு உப்பு சாம்பார் வச்சு இந்த தொக்கை தொட்டுக்கலாம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அது வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அடுப்பில் காய வச்சு அதில் ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம், ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். அதை லைட்டாக வறுத்து விட்டு, ரொம்பவும் வறுக்கக்கூடாது, லைட்டாக வறுத்து விட்டு அதை ஒரு பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். அது கடைசியில் தூவி விடணும். இப்போ அந்த பாத்திரத்துலேயே எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டுக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயம் பாதி, பெரிய வெங்காயம் பாதி போட்டுக்கலாம். என்கிட்ட இல்லை, அதனால் பெரிய வெங்காயமே போட்டுக்கிட்டேன். அது கண்ணாடி பதம் வந்த உடனே இந்த கொத்தமல்லி தலையை அலசி நறுக்கி வச்சதை போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்டு இருந்தால் கூட பரவாயில்ல, தண்டோடையே நறுக்கி போட்டுக்கலாம் நீங்கள். அது நல்லா வதங்கிருச்சு, ரொம்பவும் வதக்க வேணாம், கசந்து போயிடும். அதனால் இப்போ பரவாயில்லாமல் வதங்கிருச்சு. இப்போ மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கங்க. இந்த தொக்கு காரமும் புளிப்பும் இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் புளி, ஒரு நெல்லிக்காய் சைஸ் எடுத்து புளியும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். போட்டு அது ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்காதீங்க, கொஞ்சம் துப்பி துப்பியாக இருக்கணும். அப்போ தான் அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதை அரைச்சிட்டு அதை அந்த வடைச்சட்டிலேயே நீங்கள் எண்ணெயை ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் தான் ஊற்றணும், ஏன்னா இது தொக்கு ஊறுகாய் மாதிரி தான் இருக்கும். அதனால் நல்லெண்ணெயை ஊற்றிக்கங்க. ஊற்றிட்டு இந்த அரைச்ச விழுதையும் போட்டுடலாம். போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஊற்றிக்கங்க. அது கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த நம்ம வறுத்து வச்சோம்ல கடுகும் வெந்தயமும், அந்த தூளை கொஞ்சம் தூவி விட்டுக்கலாம். தூவி விட்டு கிளறி ரொம்ப நேரம் அடுப்பில் இருக்க வேணாம், உடனே இறக்கிடலாம். ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ தொக்கு ரெடி. இதை சாப்பிட்டு பார்த்து நீங்கள் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்